வணக்கம். சிறுவயதில் கோழி முட்டைக்கு அடைகாத்தவன், பாடசாலை கல்வி மறுக்கப்பட்டவன். யார் இந்த தோமஸ் அல்வா எடிசன்? விஞ்ஞானியா, வியாபாரியா? வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் என்று இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எடிசன் உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானிதான். ஆனால் அந்த விஞ்ஞானியின் மூளைக்குள் இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு வியாபாரியினுடைய சிந்தனை. ஏனெனில் மின்குமலை கண்டுபிடித்தல் என்பது நிறைவுக்கு கொண்டு வந்தவன் எடிசனே தவிர, தங்குதன் இழையினூடாக மின்னோட்டம் பாய்கின்ற போது ஒளி உண்டாகும் என்பது முதலே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தங்குதன் இழை மறுகணமே உருகி எரிந்திருந்த நிலையில் எவ்வாறு அதை தொடர்ச்சியாக ஒளிர வைப்பது என்பதை கண்டுபிடித்தவனே எடிசன். எடிசன் மின்குமலை கண்டுபிடித்த போது அனைவரது வீடுகளிலும் மெழுகுவர்த்தியே பிரதான பொருளாக இருந்தது. எடிசனை பொறுத்தவரையில் மின்குமல் என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டு சேர்க்கின்ற போது அது நடைமுறை சாத்தியமற்றது என்பதை நன்கு விளங்கி வைத்திருந்தார். இந்த மின்குமலை ஒரு வணிகப் பொருளாக மாற்றி அதனை விற்பனையில் உயர்த்த வேண்டுமாக இருந்தால் சிறந்த மின் வலையமைப்பு இருக்க வேண்டும். அதை சரி செய்து கொண்ட எடிசன் ஒவ்வொரு வீடாக சென்று மின்குமலை விநியோகிக்கும் போது, நீங்கள் இப்போது பெரிதும் பாவித்து கொண்டிருக்கின்ற மெழுகுதிரியை பயன்படுத்த முடியாத போது, அதாவது மெழுகுதிரி இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த மின்குமலை பயன்படுத்துங்கள் என்று கூறியே தன்னுடைய மின்குமலை கொடுத்து கொண்டு வந்தான். ஆனால் சிந்தித்து பாருங்கள், இப்போது மின்சாரம் இல்லாத வேளையில், அதாவது மின்குமிழ் இல்லாத வேளையில் தான் நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இந்த எடிசனோ மின்குமலை வீட்டுக்கு வீடு கொடுக்கின்ற போது, நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத போது இந்த மின்குமலை பாவியுங்கள் என்று தன் வியாபார மூளையால் சந்தைப்படுத்தல் வேலையை செய்து கொண்டார். எடிசன் 14 வயதாக இருக்கும் போதே தனக்கு கீழ் 4 பேரை வேலைக்கு அமர்த்தி பத்திரிகைகளை விற்கின்ற ஒரு வியாபாரியாக தன்னை கட்டமைத்து கொண்டார். பலருடைய கண்டுபிடிப்புகளின் உரிமத்தை தான் பெற்று அதனை விற்று மிகச்சிறந்த வியாபாரியும் தான் என்பதை நிரூபித்து கொண்டார். எனவே நாம் அனைவரும் எமக்கு எம் கால சூழலுக்கு ஏற்ற வகையில் நாம் எம்மை வடிவமைத்து கொண்டு இவ்வுலகில் தக்கன பிழைக்கும் என்று கூறுவது போல நாமும் சரியான பாதையில் எம் வாழ்வை வளம் மிக்க ஒளிமிக்கதாக ஆக்கி இட்டுச் செல்வோம். நன்றி, வணக்கம்.